சித்தால வந்து ஒரு இது சொல்லுவோம் நாங்கள், குடல்தனில் சீதமலாது சுரம் வராது. இப்போ நீங்கள் கோவிடோடைய ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன்ஸ், இப்போதைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லங்ஸில் இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ வந்து தே சே இட் இஸ் அரௌண்ட் ஸ்டொமக். இப்போ சிம்டம்ஸ் வந்து மியூட்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதோடைய ஜெனட்டிக்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நான் இப்போ லாஸ்ட் 1 மந்த்தாக நான் சொல்கிறேன், ஹெவி டயரியல் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் 2 BD கொடுக்குறேன். அவங்க வந்து டோஸ் பற்றி சொன்னாங்க. நான் சொன்னேன் 2 BD நான் கொடுத்துருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் ஈவன் ஃபார் டயரியல் கேசஸ் வித் ப்ளீடிங். ஐ எம் சேயிங் வித் ப்ளீடிங் வந்து இட் இஸ் பீன் கண்ட்ரோல்ட். ப்ரொஃபலாக்சிஸாக கொடுக்க வேண்டிய ஆயுஷ் ரெக்கமெண்ட் பண்ண நிறைய மூலிகைகள் ஆல்ரெடி இதில் இருக்குது. கிளிவேரா கேன் பி ரெக்கமெண்டட் ஃபார் டெங்கு ஆல்சோ அண்ட் காமன் வைரல் ஃபீவர் டியூ டு எனி கைண்ட் ஆஃப் வைரல் ஆரிஜின். இப்போதான் கொஞ்சம் நம்ம இந்தியாவில் சில யூனிவர்சிட்டிஸில் இந்த கோர்ஸஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னே இல்லை. அதுக்கு முன்னே என்னன்னா ஒரு ஃபேமிலி பரம்பரையாக வரும். ஃபாதர் சித்தா மெடிசன் கொடுத்தா பையன் சித்தா மெடிசன் கொடுப்பாங்க. அவருக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, எஜுகேஷன் இல்லை. இது ஒரு ஃபேமிலி ட்ரெடிஷன் மாதிரி. அதுக்கு ஒரு பாமகோப்பியாக இல்லை. சம்டைம்ஸ் அது சீக்ரெட்டாக கூட பண்ணுவாங்க, ரகசியமாக கூட பண்ணுவாங்க. எதிர்சக்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாடியில் எந்த வியாதி நம்ம கண்ட்ரோல் பண்ணி, ஈவன் இன்க்ளூடிங் கேன்சர்ஸ் ஆல்சோ. எதிர்சக்தி இல்லைன்னா கேன்சர் கூட ஃபோர்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி தான் வைரல் இன்ஃபெக்ஷன். கபசுர குடிநீர் இருக்குது, நிலவேம்பு குடிநீர் இருக்குது, நாங்கள் அதே வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ல. வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் கிளவீரா? ஸோ வி ஹாவ் டு சே என்னன்னா, அதில் இருக்கிறதுல வந்து இதில் இருக்கிறதுலையும் தே ஹவ் பிளேஸ்ட் பெட்டர் அண்ட் த பெஸ்ட் நான் சொல்வேன். கிளவீரா வில் டூ இட் அலோட். நான் தான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறவங்களுக்கு கிளவீரா யாராவது ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கிளவீரா மட்டுமே கொடுத்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி ப்ரைமரி கேசஸ் ஜஸ்ட் 1 day ஆஃப் ஃபீவர்லேருந்து ரெக்கவரி ஆகியிருக்காங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ப்ரமோட் பண்ணல. மேபி யூ ஹாவ் யுவர் ரீசன்ஸ், யுவர் கமர்ஷியல் ரீசன்ஸ் மேபி தேர். பட் டெஃபினட்டாக நாங்களுக்கு அந்த பற்றி தெரியவே தெரியாது. வி ஆர் யூஸிங் டெங்கு, வி ஆர் யூஸிங் ஃப்ளூ, எல்லா பேண்டமிக்ஸும் வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மெடிசன் பற்றி யாருக்கு தெரியல. 3 கணம் இருக்குது, வெள்ளை கணம், சிகப்பு கணம், பிளேட்லெட் அணி. இது பிளேட்லெட் అనేది இது கூட பாடி இம்யூனிட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கணம் தான் இது. ஸோ அது குறையும். நிறைய வைரல் டிசீசஸில் இன்க்ளூடிங் டெங்கு அது குறையும். அதனால சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும். அந்த PCR வந்து நார்மலாக நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 10 daysలో ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது நெகட்டிவ் வரும் நார்மலாக, ஒரு ஆவரேஜ். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் ஆட் பண்ணதுனால தே ஃபவுண்ட் 86% 5 daysலோனே அது நெகட்டிவ் ஆச்சு. இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டில் இது அப்ரூவ் ஆனதுனால இந்த அப்ரூவலை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் 30 கண்ட்ரியில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கண்ட்ரீஸில் இம்மிடியேட்டாக நாங்கள் அதை வந்து அப்ரூவலுக்காக நாங்கள் அவங்கள அணுகுவோம். அதை தொடர்ந்து இதை வந்து நாங்கள் விரிவுபடுத்துறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கைகளை எடுப்போம். எங்களுடைய இந்த ஸ்டடியில் வந்து தடுப்பூசி பெற்றவர்களை நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலை. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் கொஸ்டினால் இது வந்து கிளியராக சயின்டிஃபிக்காக எங்களால் இது பண்ண முடியாது. ஆனால் மற்ற ப்ரிஸ்கிரைப் ட்ரக்ஸ், இதை வந்து கிளவீராவோட மற்ற கார்டியாக்கோ டயபெட்டிக் ட்ரக்ஸோ இல்லைனா வந்து அதர் ட்ரக்ஸ், மாடர்ன் மெடிசின் ட்ரக்ஸை வந்து இதோட சேர்த்து சாப்பிட்றதுனால ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதுதான் சேஃப், ரொம்ப சேஃப்னு நாங்கள் எங்களோட ஸ்டடீஸில் எல்லாமே வந்து இது வந்து ரொம்ப பாதுகாப்பானது. ஸோ டெங்குக்கு நாங்கள் என்னென்னா இதே டேப்லெட் தான், இதே ஃபார்முலேஷன் தான், இதே ஒரே ஃபார்முலா தான், ஒரே ஃபார்முலேஷன் தான், ஒரே மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் தான். ஆனால் டெங்குன்னு வரப்போ இது வந்து 7 நாள், இந்த மருந்தை வந்து 7 நாள் நாங்கள் பரிந்துரைக்கிறோம். இந்த கொரோனா மைல்டு டு மாட்ரேட்டுக்கு வந்து இதே மருந்தை ஒரு மாத்திரை ஒரு நாளைக்கு 2 வேளை அப்படி வைத்து 14 நாட்களுக்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். கிளவீராவை பொறுத்த அளவில் இது வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டி வைரல் ட்ரக் தான். நாளைக்கு நாங்கள் வந்து ஃப்ளூக்கும் ஸ்டடி பண்ணுவோம், அதர் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கும் கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஸ்டடீஸை. ஸோ அதோட அவுட்கம் பாசிட்டிவாக வரப்போ அது நாங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நாங்கள் தெரியப்படுத்தி கொண்டிருப்போம். ஆனால் கிளவீராவை பொறுத்த அளவில் இது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டி வைரல். 20% கூட இந்தியாவில் வந்து 120 கோடியில் வந்து இன்னும் 20% கூட நம்மளால் வேக்சினேட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் ஒரே வெப்பனை வச்சு இந்த கோவிடை வந்து ஃபைட் பண்ண முடியாது. ஒரு பெரிய தொற்று பேண்டமிக்ன்றது நீங்கள் சப்போர்ட்டிங்காக எடுத்துக்கலாம் சார். நான் என்ன கேட்குறேன்னா, சப்போஸ் உங்கள் டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு வேக்சின் போட வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா போட முடியுமா? முடியாது. போட்டுக்கலாம், கண்டிப்பாக போட்டுக்கலாம். அதுதான் இப்போ மெயினாக கண்டிப்பாக கேட்டுக்கலாம், கண்டிப்பாக போட்டுக்கலாம். இந்த மெடிசன் எடுத்து நீங்கள் வேக்சின் போனால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நம்ம தமிழக அரசும் சரி, எல்லா டெஸ்ட் ICMR ப்ளஸ் WHO ப்ளஸ் எல்லா ஸ்டடீஸும் பண்ணி வந்த ஃபஸ்ட்டு ஆன்டிவைரல் எனக்கு தெரிஞ்சு கிளவீரா மட்டும்தான்.
இது வந்து ஐ ஹவ் ஸ்டடிட் எவ்ரிதிங். எல்லாருமே வந்து லைசன்சிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒன்லி as an immunomodulator. இம்யூனோமாடுலேட்டர் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆன்டிவைரல். இது வந்து கிளெவீரா வந்து ஏன்னா அதே தான் மேம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இட் கேம் டு மீ அரௌண்ட் 2017. நான் வந்து இப்போது 99லேருந்து ப்ராக்டிஸிங், 23rd இயர் ஐ எம் ப்ராக்டிஸிங். ஸோ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் கேட்டேன் ஆன்டிவைரல் அப்படின்னும் போது அவங்க தான் சொன்னாங்க, இல்லை சார் இட் இஸ் ஒர்க்கிங் வெரி மச் ஃபார் டெங்கு சொன்னார். சரி, ஐ ட்ரைட் இட் அவுட், இட் ஒர்க் ரிமார்க்கபிள் வெல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெங்கு பேஷண்ட்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணி வி ஒன் இட் அந்த டைமில். அதில் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ஏரியா மேனேஜர் மிஸ்டர் பாலாஜி அண்ட் மிஸ்டர் கணேஷ் அவங்க வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் கோவிட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ஐ திங்க் ஜூன் அந்த லாக்டவுன் முடிஞ்சவொன்னே என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் ஓகே ஐ வில் ட்ரை. வித்தின் 3rd day ஆஃப் கிளெவீரா ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரிமார்க்கபிளாக இருந்துச்சு. அது வந்து இப்போ தான் அவங்க வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஐ ஹவ் given to more than 2500 patients. I am placed in அரும்பாக்கம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் அரும்பாக்கம் இஸ் அ ஹப் ஆஃப் சித்தா டாக்டர்ஸ். அங்கே வந்து ஒரு 50 டாக்டர்ஸ் கிட்ட இருக்காங்க. கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா டியூ டு சம் ப்ரெஷர் ஆர் சம்திங் லைக் தட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிளினிக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஃப்ளரி ஆஃப் கேசஸ் வர்றச்சே வந்து ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு ட்ரீட் லாட் ஆஃப் கோவிட் கேசஸ். ஸோ அப்போ வந்து கிளெவீரா வந்து கேவ் மீ ஆல்மோஸ்ட் லைக் 60 to 70% ஆஃப் தி சப்போர்ட். ஸோ அதனால் தேங்க்ஸ் அபெக்ஸ் டீம் ஃபார் தட். ஏன்னா வந்து ஸ்டாக்ஸும் வந்து ஹெவியாக சப்போர்ட் பண்ணாங்க, ப்ளஸ் த ரிசல்ட் நம்பர் 1. நம்பர் 2 ஃப்ரெண்டு சொன்னார். ஸோ அதோட காம்போசிஷன்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. நான் அதில் இன்னொரு ஸ்பெஷல் திங் ஐ வாண்ட் டு ஆட் அபவுட் கிளெவீரா, ஒய் வி வேர் வெரி மச் கான்ஃபிடென்ட் அப்படின்றோம். சித்தாவில் வந்து ஒரு இது சொல்லுவோம் நாங்கள், குடல்தனில் சீதமலாது சுரம் வராது. இப்போ நீங்கள் கோவிடோடைய ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போதைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லங்ஸில் இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ வந்து தே சே இட் இஸ் அரவுண்ட் ஸ்டொமக். இப்போ சிம்டம்ஸ் வந்து மியூட்டேட் ஆயிடுச்சு. ஸோ அதோடைய ஜெனட்டிக்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நான் இப்போ லாஸ்ட் 1 மந்த்தாக நான் சொல்கிறேன், ஹெவி டயரியல் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் 2 BD கொடுக்குறேன். அவங்க வந்து டோஸ் பற்றி சொன்னாங்க. நான் சொன்னேன் 2 BD நான் கொடுத்துருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் ஈவன் ஃபார் டயரியல் கேசஸ் வித் ப்ளீடிங். ஐ எம் சேயிங் வித் ப்ளீடிங் வந்து இட் இஸ் பீன் கண்ட்ரோல்ட் நல்லா வந்து ரிமார்க்கபிளி வெல். நம்பர் 2. 3rd வந்து இது ஏன் வந்து கபசூர குடிநீர் இருக்குது, பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, கபசூர குடிநீர் இருக்குது, நிலவேம்பு குடிநீர் இருக்குது, நாங்கள் அதே வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ல, வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் கிளெவீரா? ஸோ வி ஹாவ் டு சே என்னன்னா அதில் இருக்கிறதுல வந்து இதில் இருக்கிறதுலையும் தே ஹவ் பிளேஸ்ட் பெட்டர் அண்ட் த பெஸ்ட் நான் சொல்வேன். நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இதில் வந்து சீந்தில் கொடின்னு சொல்கிறோம், அது வந்து நிலவேம்பில் இருக்காது, கபசுர குடிநீரில் இருக்கும். ஸோ தே ஹவ் ஃபார்முலேட்டட் இட் வெரி வெல் ஃபார் த டீம் ஹூ டிட் இட், மிஸ்டர் பால் அண்ட் டீம் அண்ட் த மேனேஜ்மெண்ட். அதோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிளேஸ்ட் வெரி மச் வெல் ஸோ தட் யூ கேன் கிவ் இட் வித் அட்மோஸ்ட் கான்ஃபிடென்ஸ். அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு விஷயம் தான், இது வந்து இவங்க எல்லா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணிட்டாங்க, எவ்ரி திங் இஸ் ஃபைன். People need to support. You have to focus. நீங்கள் மீடியா வந்து ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனி ஒன், ரைட்? பட் நீங்கள் வந்து இதை கொண்டு போகணும். நான் வந்து என்னுடைய அக்டோபர், ஆகஸ்ட், செப்டம்பர் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நான் கிளெவீரா போட்டு ஷேர் பண்ணி யார் யார் எங்கெங்கே கிடைக்குதோ ப்ளீஸ் நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் இயர் நான் வந்து போட்டிருக்கேன். மீடியா ஹேஸ் டு டேக் திஸ் அப். நீங்கள் வந்து எல்லா கார்னர்ஸ்லையும் கொண்டு போகணும். எல்லாமே வந்து வி சே மைல்ட் அண்ட் மாடரேட் கேசஸ், சப்போர்ட்டிவ் கேசஸ் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் நான் வந்து என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது, ப்ரைமரி கான்டாக்ட்ஸ்னு சொல்கிறோம். ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு வந்துடுச்சு, மீதி எல்லாருமே பேனிக் ஆகிடுறாங்க, சார் எங்களுக்கு வந்துருமான்னு. யூ வில் நாட் பிலீவ் கிளெவீரா வில் டூ இட் அலோட். நான் தான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறவங்களுக்கு, கிளெவீரா யாராவது ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கிளெவீரா மட்டுமே கொடுத்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி ப்ரைமரி கேசஸ் ஜஸ்ட் 1 day ஆஃப் ஃபீவர்லேருந்து ரெக்கவரி ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து மீடியா நீட்ஸ் டு டேக் இட் அப். இதில் வந்து நிறைய ஸ்பெஷல் திங்ஸ் இருக்குது. நவ் தே ஹவ் டிட் இட். நாங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கும்போது அதில் நிறைய கமெண்ட்ஸு, பாசிட்டிவ் நெகட்டிவ் எவ்ரி திங் ஹஸ் கம். அது வேறு. இப்போ வந்து பேப்பர்ஸ் ஹவ் கம். நான் மார்னிங் எனக்கு அவங்க சொல்லும் போது நான் ஃபஸ்ட்டு தான் சொன்னேன், எனக்கு பேப்பர்ஸோட PDF கொடுங்க. ஐ வாண்ட் டு த்ரோ இட் டு எவ்ரி ஒன் ஹூ செட் நோ இட் இஸ் நாட் பாசிபிள், ஆன்டிவைரல் இட்ஸ் நாட் பாசிபிள். பட் இன்னொரு விஷயமும் அதில் நாட் ஓன்லி ஆன்டிவைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அனால்ஜெசிக். இப்போ வந்து நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்கிறோம், நான் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. டிசீஸ் போகும். இப்போ சொல்கிறாங்க உடம்பு வலின்னு சொல்கிறோம், உடம்பு வலி போகும்.
ஜுரம் வராமல் தடுக்கும், பிளட் கிளாட்டிங் ஆகாமல் தடுக்கும், நல்ல தூக்கம் வரும். இதுதான் நாங்கள் எல்லாமே மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்கிறோம். இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும்? வேறு என்ன சொல்லுங்கள்? ஆல் த ப்ராப்ளம்ஸ் சால்வ். ஜஸ்ட் அவர் சொன்னார், நான் எல்லாருக்குமே வந்து மைல்டு மாடரேட் இல்லை, சேச்சுரேஷன் லெவல் ஈவன் அப் டு 92 90 கூட வெயிட் பண்ணுங்கள், ஒரு 3 days வெயிட் பண்ணுங்கள், 4 days வெயிட் பண்ணுங்கள். ஐ given Clevira, it has given me remarkable results. அதனால் request to all the media people wherever you are, just take this up. நீங்கள் தான் இதை கொண்டு போகணும். இப்படி ஒரு மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போங்க. we say ப்ரொஃபைலாக்டிக் தான் நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் வந்து லைக் we will do it all alone நாங்கள் எப்பயுமே சொல்கிறது கிடையாது. இட் இஸ் a very good prophylactic medicine. இப்போ அவர் சொன்னார், மை ஃப்ரெண்ட் சொன்னார் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னு. நாங்கள் வந்து 1 year சாப்பிட்டுட்டு இருக்கோம் Clevira syrup for my 7-year-old daughter. நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியில் எடுத்துகிட்டு இருக்கோம். டெய்லி ஓடின்னு சொல்லுவோம், டெய்லி ஒரு டேப்லெட்டு. ஐ have not shut my clinic down. From June onwards, my clinic is running continuously with the support of Clevira and all your blessings. Thank you, Apex team. Once again, I say thank you, Apex team. We expect more and more products from this. One more thing, இது வந்து அவர் சொன்னார் நான் ஸ்பெசிஃபிக் வைரல். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் அக்டோபரில் ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. RT-PCR வந்து நெகட்டிவ் இருந்தது, பட் ஃபீவர் கண்டினியூஸாக இருந்தது. அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆனவங்கலாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நிறைய பேர் சாஃப் கேம்ஸ் வில்லேஜ்னு சொல்லுவோம், அங்கே நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு, அங்கே நிறைய பேர் கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் டெங்கி ஆர் COVID, it is for every antiviral plus normal fever also it is working. So please take this up. Thank you so much for Apex and everyone. Thank you. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆல்மோஸ்ட் 22 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய டிசீஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. எதனா ஒரு விஷயம் கிடைக்காதான்னு லாஸ்ட் மே மந்த் வந்து அபெக்ஸ் லேப்லேருந்து வந்தாங்க. ஏற்கனவே நான் வந்து டெங்குக்கு கொடுத்துருக்கேன் Clevira. ஸோ ஆன்டிவைரல்னு ஒரு அந்த பேக் மேலே இருந்ததுனால 150 பாக்ஸ் ஆர்டர் பண்ணி ரெகுலராக வந்து யாரெல்லாம் அந்த சிம்டம்ஸ் இருக்காங்களோ RT-PCR செக் பண்ணுறதுக்கு உடனே ஃபோட்டோ எடுத்து வி வில் சென்ட். அப்போ தான் வந்துட்டு அந்த டைமில் இருக்க சொல்ல லேப் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அகெயின் வி நீட் டு கிவ் அ ரைட்டிங் லைக் ஐ வில் டேக் கேர் திஸ் பேஷண்ட் சின்ஸ் மைல்ட் டு மாடரேட். இல்லைனா வந்து கார்ப்பரேஷன் வந்து இம்மீடியட்டாக நான் வந்து வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ வி நீட் டு கிவ். அண்ட் தென் டன்சோ மூலயமா Clevira, அகஸ்திய ரசாயனம், இந்துகாந்த கஷாயம், அதுக்கப்புறமா வந்து கபசுர குடிநீர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மெயினாக பார்த்தீங்கன்னா 10 மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து இந்த நம்மளுடைய Cleviraவில் இருக்குது. இந்த 10 இன்க்ரீடியண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரிக்கா பப்பாயா ஃபஸ்ட்டு 100 mg போட்டிருக்காங்க. அது பப்பாளி இலைச்சாறு. செகண்ட் வந்து மெல்லியா அசிக்காடா, மலை வேம்புன்னு சொல்லுவாங்க. காலங்காலமாக வைரஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது அது. அப்புறம் ஆண்ட்ரோகோரபிஸ் பனிகுலேட்டா, நிலவேம்பு. நிலவேம்பு ஒரு வரப்பிரசாதமான ஒரு மூலிகை, அதுவும் வந்து 100 mg இருக்குதுல. வெற்றிவேர், ட்ரைக்கோசந்தம் டியோக்கா, பட்டோலம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சைப்ரஸ் ரொட்டண்டஸ் 6வது இன்க்ரீடியன்ட், கோரைக்கிழங்கு, அது ஒரு 35 mg இருக்குது. அப்புறம் நம்மளுடைய இஞ்சி, அப்புறம் மிளகு, அப்புறம் பற்படகம் சொல்லுவாங்க, மால்கோ சிவிரியானா, சீந்தில் கொடி, அதுவும் வந்து ஒரு அமிர்தமான ஒரு மூலிகை, அதுலேயும் இருக்குது. ப்ரொஃபைலாக்சிஸாக கொடுக்க வேண்டிய ஆயுஷ் ரெக்கமெண்ட் பண்ண நிறைய மூலிகைகள் ஆல்ரெடி இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அது மட்டும் அவங்க விடாமல் பல கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணி முடித்து அதில் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னா ரேண்டமைஸ்ட் மல்டிசென்ட்ரிக் ஓப்பன் லேபிள் parallel group study, clinical study to evaluate efficacy and safety. இதை முக்கியமாக பார்க்கணும், எஃபிகசி அண்ட் சேஃப்டி. ஒரு ட்ரக்கை சும்மா போட்டுறது மட்டும் பிரச்சனை இல்லை, அதோட சேஃப்டி எப்படி இருக்குது, அதோட டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து அதை பார்த்து அந்த ஸ்டடீஸ் பண்ணி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு ட்ரக்கு கொடுத்தனா இப்போது லிவர் ஃபெயிலியர் வருமா, லிவரோட என்சைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா,
கிட்னியோடைய என்சைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, கிட்னியோடைய ப்ரொஃபைல் கிரியாட்டினின் இன்க்ரீஸ் ஆகுமா, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். அதுக்காக ப்ராப்பர் ஸ்டடீஸ் ஏற்கனவே அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையல் பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னா 86% ஃபஸ்ட்டு 5th டேலேயே ரெக்கவரி கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 66% வந்து கண்ட்ரோல் குரூப்பில். ஸோ டெஸ்ட் குரூப்லேயும் கண்ட்ரோல் குரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியேஷன் இருக்குது. ஸோ இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். 10th டேலேயே நல்ல சேஞ்சஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா கம்பேரிசன் ஆஃப் சிடி வேல்யூவேஷன். சிடி ரொம்ப முக்கியம். சைக்ளிக் த்ரெஷோல்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ரெடக்ஷன் இன் வைரல் லோட் இன் டெஸ்ட் குரூப் கம்பேர்ட் டு தி கண்ட்ரோல் குரூப். ஸோ இது ஒரு பெரிய நல்ல விஷயம். அதுக்கப்புறமா ரெக்கவரி ஸ்டேட்டஸ் ஆஃப் கிளினிக்கல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். கிளினிக்கல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து இந்த மைல்ட் அண்ட் மாட்ரேட் கோவிடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காஃபு, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்து, அதுக்கப்புறமா வந்து ஃபீவர், ஹெட்டேக், மயால்ஜியா, உடம்பு வலிகள், லூஸ் டூல்ஸு, லாஸ் ஆஃப் ஸ்மெல்லு, லாஸ் ஆஃப் டேஸ்ட்டு, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து மீன் டே கிளினிக்கல் ட்ரையலில் மீன் டே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது 4.1 டேஸில் வந்து ட்ரீட்மெண்ட் குரூப்பில் ரெக்கவரி கிடச்சிருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் திங். அண்ட் கம்பேர் டு தி கிளினிக்கல் குரூப்பில் கண்ட்ரோல் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 6.8 டேஸில் கிடச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்டராக பூஸ்டப் பண்ணியிருக்கு. அட்ஜுவைன் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அளவில் இது வந்து ஒரு பூஸ்டப் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டபிள்யூபிசி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. லிம்போசைட்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஎஸ்டி லெவல் லிவரோடைய என்சைம் வந்து குறைச்சிருக்கு. தென் யூரியா கிரியாட்டினைன் தெர் இஸ் நோ சேஞ்ச். ஸோ இட் வாஸ் அ கம்ப்ளீட் குட் ஸ்டடி டன் பை அஸ். ஸோ இந்த ட்ரக்கை வந்து அட்ஜுவைன் தெரப்பியாக யூஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற கட்டத்தில் நிறையா கண்டிஷன் வைஸ் வந்து மைல்ட் டு மாட்ரேட் கண்டிஷன்ஸ்க்கு இதுவும் ஒரு அட்ஜுவைன் தெரப்பியாக கொடுக்க சொல்ல நல்ல சேஞ்சஸ் வந்து கொடுக்குது. ஸோ கிளினிக்கலி ப்ரூவன். ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்விட்ரோ சைட்டோடாக்சிசிட்டி ஸ்டடீஸ், ப்ரீக்ளினிக்கல் அக்யூட் டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ், ப்ரீக்ளினிக்கல் ரிப்பீட்டட் டோஸ் டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ், அப்புறம் ஃபேஸ் 2 கிளினிக்கல் ட்ரையல் 2 இன் வைரல் ஃபீவரில் வந்து 2 இடத்துல பண்ணியிருக்காங்க. ஒன்று சாய்ராம் மெடிக்கல் ஆயுர்வேதா காலேஜில், ஜேஎன் மெடிக்கல் சென்டர் வாலாஜாப்பேட்டில் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 3 வந்து மைல்ட் டு மாட்ரேட் கோவிட் 2020 இன்சிலிகோ மாலிகுலர் டாக்கிங் ஸ்டடி SARS-CoV-2 டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக எஃபிகசி ஸ்டடி ஃபார் சேஃப்டி அண்ட் எஃபிகசி எவாலுவேட் பண்ணியிருக்காங்க இன் ஃபீவர் கண்டிஷன் ஆஃப் வைரல் ஆரிஜின். இதுலேயும் பார்க்கும்போது சொல்ல கிளிவேரா கேன் பி ரெக்கமெண்டட் ஃபார் டெங்கு ஆல்சோ அண்ட் காமன் வைரல் ஃபீவர் டியூ டு எனி கைண்ட் ஆஃப் viral origin. Thanks to Ayush Ministry for the continued support, and this will be a very big beginning, and we are always happy that strong R&D support given by Apex team, they can achieve this with more what to say, like we need to get more benefit for the humankind. Thanks. ஒரு புது வேர்டு இருக்குது சமீபத்தில் இன்டிகிரேட்டட் மெடிசன்னு ஒரு பதம் வந்துச்சு. அதில் என்ன மீனிங்கன்னா, நம்ம மாடர்ன் மெடிசன் இருக்குது, நம்ம இங்கிலீஷ் மெடிசன் இருக்குது, ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னல் இந்தியன் மெடிசன் கூட சேர்த்து 2 கலந்து சாப்பிட்டா என்ன பிரயோஜனம்னு சில ஆராய்ச்சி நடந்திருக்கு. தட் இஸ் கால்ட் தி இன்டிகிரேட்டட் மெடிசன். இட்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஹோலிஸ்டிக் மெடிசன். அதுக்கு 2 பேர் உண்டு. அது வந்து
தட் இஸ் வாட் இஸ் கால்ட் இன்டிகிரேட்டட் மெடிசன். இப்போ இந்த மெடிசன் நாங்கள் யூஸ் பண்ணும்போது ரெகுலர் மெடிசன்ஸை கூட சேர்த்து சாப்பிட்றதுனால தட் பிகம்ஸ் an இன்டிகிரேட்டட் மெடிசன். இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஹெர்பல் மெடிசன். அது மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ளீஸ். அது தட்ஸ் கால்டு ஹோலிஸ்டிக் ஆர் இன்டிகிரேட்டட் மெடிசன் மீன்ஸ் காம்பினேஷன் போத் மாடர்ன் மெடிசன். ஏன்னா மாடர்ன் மெடிசனில் நிறைய அட்வான்சஸ் இருக்குது, நிறைய ஆராய்ச்சி இருக்குது, நிறைய லிட்ரேச்சர் இருக்கும், இதில் கொஞ்சம் இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து ஸோ யூ கெட் தி பெஸ்ட் ஆஃப் தி போத் வேர்ல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காம்பினேஷன் இது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நவ் நாங்கள் ஒரு வியாதி வரும்போது அது எப்படி குணமாகும், அதுக்கு என்ன காரணம் உண்டு. சில பேருக்கு குணமாகும், சில பேருக்கு குணம் ஆகாது. ஏன் அதில் என்ன வித்தியாசம்னா தீஸ் ஆர் தி 5 items. ஒன் இஸ் தி ஜெனட்டிக் மேக்கப், நம்ம தாய் தந்தை கொடுத்த நம்ம ஜீன்ஸ், அது ஒரு முக்கியமான அம்சம். ரெண்டாவது ஒரு ஜென்ரல் ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி. எதிர்சக்தி అనేది வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது, ஒரு கிரிமினல் வியாதி வரும்போது வெறும் ஆன்டிபயோட்டிக்ஸ் மேலே ஆதாரப்பட்ட பிரயோஜனமே இல்லை. பாடியில் இம்யூனிட்டி இல்லைன்னா அது வேலை செய்யாது. இம்யூனிட்டி ஒர்க்ஸ் 60%, மேபி ஆன்டிபயோட்டிக் 40%. ஸோ இம்யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த இம்யூனிட்டி இல்லைன்னா நம்ம எது செஞ்சால் கூட வேலை செய்யாது. நெக்ஸ்ட் இஸ் நியூட்ரிஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைலுன்னா உங்களுக்கு தெரியும், இப்போது சமீப காலத்தில் நிறைய லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த கெட்ட பழக்கங்கள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஓவர் ஈட்டிங், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ட்ரக்ஸு, எவ்வளோ இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஸோ மெனி லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ். நாங்கள் கன்சல்டேஷனில் உட்காரும்போது அட்லீஸ்ட் 50% ப்ராப்ளம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு லைஃப் ஸ்டைல். அது பாருங்கள், லைஃப் ஸ்டைல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். திஸ் வெரி அது வாழ்க்கை முறைன்னு சொல்லுவாங்க. தென் அஃப்கோர்ஸ் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸு. அது ஃபைனலி கோமார்பிட்டி, வேறு என்ன வியாதி இருக்குது உங்களுக்கு, டயபெட்டிஸ், இல்லை பிபி இருக்கலாம், இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், ஓவர் வெயிட் இருக்கலாம், நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இது இருந்தால் டெஃபினட்டாக அந்த வியாதி குணமாகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நவ் ஒரு கொஸ்டின், ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஹெட்டிங் போட்டாங்க. அவரை என்ன போட்டாங்கன்னா, இந்த ஆல்டர்னேட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இது உண்மையான மெடிசனா, சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்கிறாங்க. பிளாசிபோன்னா ஒன்றும் மெடிசன் இல்லாமல் ஒரு கேப்சூல், தட் இஸ் கால்டு பிளாசிபோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனா இது நிஜமாக ஒரு மெடிசனா? திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்கு. காம்பினேஷன் ஆஃப் இன்டிகிரேட்டட் மெடிசன் வித் மாடர்ன் மெடிசன் ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்குன்னு చెప్పి நிறைய கண்ட்ரீஸில் ஆராய்ச்சி பண்ணி. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஹிப்போக்ரட்டிஸ் అని ஒருத்தர் இஸ் கன்சிடர்ட் as a father of medicine. அவர் 5th century BC, பிஃபோர் தி கிரைஸ்ட், அந்த டைம்லேருந்து அவர் எம்ப்ளாய்ட் நேச்சுரல் மெடிசன்ஸில் நிறைய குணங்கள் இருக்குதுன்னு சொல்லி அவர் நேச்சுரோபதி அவரே ரெக்கமெண்ட் பண்ணார் அந்த ஏஜில். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நவ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், USA, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இங்கே போனால் இப்போ இந்த நேச்சுரல் ஆர் அன்கன்வென்ஷனல் மெடிசன் மேலே நிறையா அவளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அதில் நிறைய அட்வான்ஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் தான் கம்மி. இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சு, பட் இந்தியாவில் தான் கம்மி. மற்ற தேசங்களில் நிறைய இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் தி ஆல்டர்னேட் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ சமீப காலத்தில். ஸோ திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதில் குணம் இல்லைன்னா எப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட். நவ் என்ன அட்வான்டேஜ் இருக்குது இந்த நேச்சுரல் ஆர் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், வி கால் இட் இந்தியன் சிஸ்டம். அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது இந்த நம்ம இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு அதுக்கு கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, ఒకటి சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி, பக்க விளைவுகள் ரொம்ப கம்மி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நேச்சுரல் ஹெர்பல் மெடிசன்ஸ்னால பக்க விளைவுகள் கம்மி. ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரெண்டாவது விலை கம்மி. 3, இட் கேன் பி யூஸ்ட், நம்ம ரெகுலர் மெடிசன்ஸை கூட சேர்த்து சாப்பிட்லாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. 4வது மோஸ்ட்லி நேச்சுரல்னால கொஞ்சம் எதிர்சக்தி இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரி கூட அது யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்லி நம்ம ட்ரைனிங்,
மெடிக்கல் ஒர்க்கர்ஸுக்கு அது ஹெல்த் கேர் ஒர்க்கர் HCWன்னா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அவங்க ட்ரைனிங் கொடுக்கறது கூட ஈஸி. பிகாஸ் இது வந்து ஒரு ரொம்ப டெக்னிக்கலாக ப்ராப்ளம் இல்லாதனால ட்ரைனிங் கொடுக்கறது கூட ஈஸி. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ் உண்டு. ஆனால் எல்லாரும் அட்வான்டேஜ் தானே, ட்ராபேக்ஸ் கூட இருக்குமே. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ட்ராபேக்ஸ் வந்து நம்ம மாடர்ன் மெடிசன் மாதிரி நிறைய ரேண்டமைஸ் ஸ்டடீஸ் இல்லை. ஏன்னா அது மாடர்ன் மெடிசனில் ஒரு ட்ரக் வரணுன்னா நிறைய ஸ்ட்ரிக்ட் ரிஜிட் க்ரைட்டீரியா இருக்கும். அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மி தான். ஹெர்பல் மெடிசன் சொல்லும்போது கொஞ்சம் கம்மி தான். மூணாவது வந்து ரெண்டாவது ட்ரைனிங் அண்ட் குவாலிஃபிகேஷன் இப்போ தான் கொஞ்சம் நம்ம இந்தியாவில் சில யூனிவர்சிட்டிஸில் இந்த கோர்ஸஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னே இல்லை. அதுக்கு முன்னே என்னன்னா ஒரு ஃபேமிலி பரம்பரையாக வரும். ஃபாதர் சித்தா மெடிசன் கொடுத்தா பையன் சித்தா மெடிசன் கொடுப்பாங்க. அவருக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, எஜுகேஷன் இல்லை. இது ஒரு ஃபேமிலி ட்ரெடிஷன் மாதிரி. அதுக்கு ஒரு பாமகோப்பியா இல்லை. சம்டைம்ஸ் அது சீக்ரெட்டாக கூட பண்ணுவாங்க, ரகசியமாக கூட பண்ணுவாங்க. அது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி. இதுதான் இதில் மைனஸ் பாயிண்ட்ஸ். அது சயின்ஸ் அது ஒத்துக்க மாட்டாங்க. தட் இஸ் நாட் அக்செப்டபிள் டு மாடர்ன் சயின்ஸ். ஸோ சில இன்னொரு ப்ராப்ளம் வந்து இப்போ இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த மெடிசன்ஸ் கொடுப்பாங்களா, இந்த மெடிசனில் வைத்தியம் பண்ணால் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுவாங்களான்னு ஒரு பிரச்சனை. அது கூட நம்ம டெஃபினட்டாக அது சார்ட் அவுட் பண்ணணும். பிகாஸ் போகிற டெஃபினட்டாக இந்த மெடிசன் யூஸ் அதிகமாக போகுது. அண்ட் ஃபைனலி ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன், மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இது என்ன நாட்டு மெடிசன், இது நெய்தர் கில்ஸ் ஆர் க்யூர்ஸ்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அது தப்பு, அது தப்பு. நெக்ஸ்ட், தேர் இஸ் நோ அலோபதிக் மெடிசன். எனக்கு தெரியும், 50 வருஷமாக நாங்கள் அலோபதிக் மெடிசன் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஒரு பக்க விளைவுகள் இல்லாமல் எந்த மெடிசனும் கிடையாது. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் எல்லா மெடிசன்ஸுக்கு. அதே விதமாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண கூட காம்ப்ளிகேஷன் இல்லாத ஆப்ரேஷனே கிடையாது. அப்படின்னு எப்படி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு இருக்க வேண்டிய ஜாகிரதையெல்லாம் எடுத்து நம்ம பண்ணுறோம், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் காம்ப்ளிகேஷன் இல்லையாதுன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட், நவ் இது பாருங்கள், எத்தனை ஹெர்பல் மெடிசின்ஸ் நாங்கள் பரம்பரையாக தலைமுறையாக யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 60-100 இயர்ஸ் மேலே கூட இங்கிலீஷ் மெடிசனில் இதெல்லாம் போய் இன்கார்பரேட் ஆகி போச்சு. டிசாக்சின், தட் இஸ் தீஸ் ஆர் ஆல் ஹெர்ப்ஸ். ரவோல்ஃபியா ஃபார் பிளட் ப்ரெஷர் தேவர் யூஸிங் ரவோல்ஃபியா. இட்ஸ் கால்ட் அஸ்ட்ரகந்தான்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில். அதே மாதிரி ஓபிஎம் குரூப். தென் லாட் ஆஃப் லிவர் ட்ரக்ஸ், யூ நோ, மெனி ஆஃப் தெம் ஆர் ஹெர்பல் மெடிசன்ஸ். தென் கிட்னி ஸ்டோன்ஸ், prostate disease. Then of course antiviral agents. Now இப்போ நம்ம கரண்ட் சப்ஜெக்ட் antiviral agents. தென் ஜின்செங்னு ஒரு ஜப்பான்லேருந்து வந்துச்சு. அது ஒரு மூலிகை, அதில் இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்குன்னு சொல்லி இப்போ நாட் ஆஃப் மெடிசன்ஸில் ஜின்செங் வருது. தென் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு சென்னா இஸ்பாகுலான்னு இது ஹெர்பல் மெடிசன் தான். நெக்ஸ்ட் ப்ளீஸ். அப்புறம் நம்ம வீடு வைத்தியம் நிறைய இருக்குது. நீம், வேப்பை, துளசி, க்ரீன் டீ, கார்லிக், ஜிஞ்சர், பிளாக் பெப்பர், ஹனி. யூரின் தெரப்பி, நம்ம அப்போது மொரார்ஜி தேசாயே அட்வைஸ் பண்ணார் யூரின் தெரப்பின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் கூட நம்ம நீங்கள் நாட்டு வைத்தியம்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் கூட உண்டு. இப்போது ஆராய்ச்சி பண்ணி இதில் எல்லா குணம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் ப்ளீஸ். Now of course regular yoga, இதெல்லாம் நான் நேச்சுரல் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட், மெடிடேஷன். நெக்ஸ்ட், now come to our subject. நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாம். கொரோனா வைரஸ் எப்படி இது வருது, எப்படி இது டெவலப் ஆகும்னா, அது முதல்ல த்ரோட்டு அந்த நோஸில் தான் அது செட்டில் ஆகும் இந்த வைரஸ். அப்புறம் 4-5 டேஸ்க்கு அப்புறம் அது நிதானமாக லங்ஸில் நுரையீரலில் போய் என்டர் ஆகும். ஸோ இந்த 4-5 டேஸில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் அது அங்கேயே தான் டெஸ்ட்ராய் பண்ணலாம். அதுதான் இது ஆல்கஹால், அது தாங்க முடியாது. ஸோ ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் இருக்குது, நிறைய பிவரேஜஸ் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் இருக்குது. ஐம் சாரி, ஆல்கலைன், வெரி சாரி, ராங் மிஸ்டேக். ஆல்கலைன் pH இருக்கிற பிவரேஜ் என்னென்னா அது நான் கொடுத்துருக்கேங்க. தட் இஸ் பைனாப்பிள், லைம், க்ரீன் டீ, யோகர்ட், பட்டர் மில்க், இதெல்லாம் ஆல்கலைன் பிவரேஜஸ். அதே மாதிரி ஆல்கலைன் ஃபுட்ஸ் கூட இருக்குது. These are all very useful for viral infections, like leafy vegetables, tubers, cauliflower, broccoli, citrus fruits, nuts, onion, garlic, ginger,
legumes, இதெல்லாம் கூட these are called alkaline foods. These are very useful for coronavirus. Next, please. Then, frequent hot water gargles. அந்த மவுத்து த்ரோட்டில் இருக்கும்போது அதை டெஸ்ட்ராய் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டீம் இன்ஹலேஷன். ஸ்டீம் இன்ஹலேஷனில் என்ன அட்வான்டேஜ்னா அதில் நோஸில் போகும், இல்லை சைனஸில் போகும், எங்கே இருந்தால் கூட போகும். ஸோ இட் இஸ் பெட்டர் தென் ஹாட் வாட்டர் காகல்ஸ். தென் உங்களுக்கு தெரியும் இந்த கஷாயம், இந்த கபிசுரா கடின்னு ரொம்ப பாப்புலர் கஷாயம் அது. அண்ட் ஐ திங்க் லாட் ஆஃப் குட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் தேர். இல்லைன்னா இத்தனை பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்டு அதில் வீட்டில் கூட நம்ம டெய்லி நம்ம வீட்டில் காலையில் எனக்கு கஷாயம் கொடுப்பாங்க, வீட்டில் பண்ணி கொடுப்பாங்க. தீஸ் ஆர் தி ஐட்டம்ஸ். Absolutely safe and 100% reliable because they are doing, our own people are doing it. So this is very useful. Then hydration. நிறைய தண்ணி நிறைய சாப்பிடணும், ஒன்றுக்கு நல்லா போகிற மாதிரி சாப்பிட்டா அந்த பாடியில் எதிர் சக்தி அதிகமாகும். ஃபைனலி சன், நம்ம வைட்டமின் டி நிறைய இந்த ஹாலில் இருக்கிற எல்லாருக்கும் வைட்டமின் டி செக் பண்ணால் 50% வில் பி கம்மி. ஏன்னா நம்ம வெயிலுக்கு போக மாட்டோம், வைட்டமின் டி உற்பத்தியே கம்மியாகும் பாடியில். அதனால எதிர் சக்தி குறைவன்யப்போ அது ஒரு புது சித்தாந்தம் வந்துச்சு. ஸோ எல்லா பேஷண்ட்ஸுக்கும் நம்ம வைட்டமின் டி கொடுக்குறோம் இப்போது. அதுக்கு பதில் நம்ம கொஞ்சம் சன்னில் கூட போய் ஒரு 1/2 hour உட்காரலாமே, உட்கார்ந்து ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக வைட்டமின் டி உற்பத்தி ஆகும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நவ் கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட். வேக்சின் இஸ் அவைலபிள், பட் அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆர் தேர். ஸ்பெசிஃபிக் ஆன்டிவைரல் ட்ரீட்மெண்ட் அவைலபிள், மாடர்ன் மெடிசனில் அவைலபிள். பட் அது எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா நாட் மைல்ட் டு மாடரேட் கேஸ், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆர் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் தி ஹோம் குவாரண்டைன் லெவலில் யூஸ் பண்ண மாட்டாங்க பிகாஸ் தட்ஸ் வெரி மைல்டு. அண்ட் அதில் நிறைய இருக்குது. தென் immune boosters, they are very useful, like all of the zinc, vitamin C, vitamin D, இதெல்லாம் கூட இம்யூன் பூஸ்டர்ஸ் லெவலில் வரும். அது டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஏன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ, எதிர் சக்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாடியில். எந்த வியாதி நம்ம கண்ட்ரோல் பண்ணி, ஈவன் இன்க்ளூடிங் கேன்சர்ஸ் ஆல்சோ, எதிர் சக்தி இல்லைன்னா கேன்சர் கூட ஃபோர்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி தான் வைரல் இன்ஃபெக்ஷன். தென் ஆன்டிகோயாகுலன்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. தென் ஐவர்மெக்டின், அது ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க, அது கூட டவுட்ஃபுல் வேல்யூ தான், நாட் வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் ப்ளீஸ். தென் ఈ మలేరియాకిను జాయింట్ పెయిన్స్కి యూజ్ பண்ண வேண்டிய இது ஹைட்ராக்சி குளோரோக்வின் ஒரு மெடிசன் ரொம்ப நாளாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கும். அப்போது அமெரிக்கா கூட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க எல்லாம் தேங்க்ஸ் சொல்லி, அது இப்போ டவுட்ஃபுல், அது நிஜமாக யூஸ் ஆகாமல் இல்லைன்னு கூட ஒரு விவாதம் இருக்குது. நாட் வெரி கேரண்டீட். ஆன்டிவைரல் ட்ரக்ஸில் இஃப் யூ நோ ஆல் தீஸ் டிசீசஸ் ஆர் வைரல் டிசீசஸ், ஃப்ளூ, then HIV, hepatitis, these are all viral diseases. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் இது கூட யூஸ் ஆகும். நிறைய யூஸ் பண்ணுறாங்க. கீழே நல்லி ஜாண்டிஸ் யூஸ் பண்ணுறாங்களே, தட் இஸ் ஃபவுண்ட் டு பி எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் ஈவன் கொரோனா. ஸோ பிகாஸ் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி. தென் this is a polyherbal group that Clavera, that is supposed to be ஆக்சுவலி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே இவங்க ஃப்ளூக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஏன் அப்போ அது நீங்கள் ப்ரமோட் பண்ணல? சீரியஸாக ப்ரமோட் பண்ணியிருந்தால் இந்த வியாதி வரும்போது நாங்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த நேரத்தில் நீங்கள் ப்ரமோட் பண்ணல. மேபி யூ ஹாவ் யுவர் ரீசன்ஸ், யுவர் கமர்ஷியல் ரீசன்ஸ் மேபி தேர். பட் டெஃபினட்டாக நாங்களுக்கு அந்த பற்றி தெரியவே தெரியாது. வி ஆர் யூஸிங் டெங்கு, வி ஆர் யூஸிங் ஃப்ளூ, எல்லா பேண்டமிக்ஸும் வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மெடிசன் பற்றி யாருக்கு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் பிட்டி தட் we didn't know about it 4-5 years back. ஸோ நவ் அட்லீஸ்ட் let us create awareness. நீங்கள் தான் பண்ணணும், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நவ் தி மல்டிசென்ட்ரிக் ஸ்டடி, தே ஹவ் டிஸ்கிரைப்ட் எவ்ரிதிங். என்ன ஸ்டடி பண்ணாங்க, அதனால் என்ன வந்ததுன்னா, தீஸ் ஆர் தி திங்ஸ். ஆட்-ஆன் தெரப்பி ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் டெல்லி ஆல்சோ சர்டிஃபை பண்ணாங்க. அதே பிரகாரம் அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்,
தென் தி ஸ்டேட் ட்ரக் லைசன்சிங் அத்தாரிட்டி எல்லாம் கூட இது ஸ்டடி பண்ணி இது கரெக்டாக நியாயமான மெடிசன், இது யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் சொல்லி அவங்க எல்லாம் சர்டிஃபை பண்ணாங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் இந்த பாயிண்ட் தான் நீங்கள் ப்ரமோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நவ் அகெயின் இதனால் என்ன பிரயோஜனம்? 14 days ட்ரீட்மெண்ட்டில் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஃபீவர், காஃப், பாடி பெயின்ஸ், தலைவலி, இல்லை நல்லீரல் பிரச்சனை, இல்லை பசி இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் எதிர்சக்தி. பிளேட்லெட்ஸ் అనేది ஒரு பிளட்டில் அது ஒரு கணம், 3 కణం இருக்குது. வெள்ளை கணம், சிகப்பு கணம், பிளேட்லெட் అని. இது பிளேட்லெட் అనేది இது கூட பாடி இம்யூனிட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கணம் தான் இது. ஸோ அது குறையும். நிறைய வைரல் டிசீசஸில் இன்க்ளூடிங் டெங்கு அது குறையும். அதனால சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி தே ஹவ் எக்ஸ்பிளைன்டு. அந்த பிசிஆர் வந்து நார்மலாக நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 10 daysలో ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது நெகட்டிவ் வரும் நார்மலாக, ஒரு ஆவரேஜ். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் ஆட் பண்ணதுனால தே ஃபவுண்ட் 86% 5 daysలోనే அது நெகட்டிவ் ஆச்சு. ஸோ தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். தட் மீன்ஸ் நெகட்டிவ்னா தெர் இஸ் நோ வைரஸ் இன் த பேஷண்ட்ஸ் பாடி. அது மீனிங் நெகட்டிவ் அண்ணா. பிசிஆர் டாக்ஸ் அபவுட் தி வைரஸ். ஆன்டிபாடி అనేది அப்புறமா வரும். முதல்ல வந்து வைரஸ் என்டர் ஆகும், நெக்ஸ்ட் தானே ஆன்டிபாடிஸ் வரும். ஸோ பிசிஆர் ஐடென்டிஃபைஸ் த வைரஸ். ஸோ திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்புறம் அது வந்து தடுப்பு வைத்தியம் மாதிரி நம்ம பண்ண முடியுமா అనేది இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். வெதர் we can use it for prevention of this disease. Definitely possibility is there, because when it can cure, it can also prevent. அந்த லாஜிக்கலி டெஃபினட்டாக கூட அந்த கன்க்ளூஷன் நம்ம வரலாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். தென் few more things. We must really congratulate the ஒரு சேவை, சமூக சேவை செய்யணும் அనే ஒரு நோக்கத்தோ இந்த ட்ரக்கு கொண்டு வந்த அபெக்ஸ் ஃபார்மசூட்டிகல்ஸுக்கு நம்ம நிஜமாக கூட பாராட்டக்கூடிய விசேஷம். ஏன்னா இதில் எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ நஷ்டம் வருது அவங்க தெரியும். அது நம்ம சப்ஜெக்ட் இல்லை. ஆனால் டெஃபினட்டாக மக்களுக்கு யூஸ் ஆன ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போது இருக்கிற செகண்ட் வேவில் மெடிசின்ஸு ஷார்ட் சப்ளை, வேக்சினு ஷார்ட் சப்ளை, ஹாஸ்பிட்டல் பெட்ஸு இல்லை, ஸ்மசானத்தில் கூட இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இப்போது. நிஜமாக சொல்ல, நான் எக்ஸாஜரேட் பண்ணல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. மேன் பவர் கம்மி, நர்சஸ் கம்மி, டாக்டர்ஸ் கம்மி. இந்த சுச்சுவேஷனில் டெஃபினட்டாக நம்ம ஆல்டர்னேட் சிஸ்டம் பார்க்கலன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் ஐ ஃபீல் ஆல் தி மாடர்ன் டாக்டர்ஸ் ஹூ ஆர் ட்ரீட்டிங், இங்கிலீஷ் டாக்டர்ஸ் எல்லாம் கூட இதை ஃபாலோ பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் வர மாதிரி பண்ணால் நல்லதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அல்டிமேட்லி நாங்கள் வந்து ஐ மே பி ஸ்டடியிங் மாடர்ன் மெடிசன், ஹீ மே பி ஸ்டடியிங் சித்தா மெடிசன். எல்லாரும் நோக்கம் வந்து பேஷண்ட் வியாதி குணமாகிறது தானே நம்ம நோக்கம். ஸோ எந்த சிஸ்டம் நல்லா வேலை செஞ்சால் அந்த சிஸ்டம் தான் பெட்டர். we don't have any criticism about any system. All systems are good. அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம், மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது we feel definitely this system has to be encouraged. This medicine has to be encouraged. And I still feel bad that why it was not introduced 4-5 years back seriously. Why you not promoted to the doctors, medical regular allopathic doctors. You should have promoted. And I am sure அது ப்ரமோட் பண்ணியிருந்தா இந்த லாஸ்ட் 1 year நிறைய பேஷண்ட் would have been benefited. அப்படி நான் ஃபீல் பண்ணுறேன். Honestly, I am feeling like that. Next slide, please. Now, please note, government may relax rules. நீங்கள் ஓகே சினிமாவுக்கு போகலான்னு சொல்லலாம், கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லலாம். ஆனால் வைரஸ் வில் நாட் ரிலாக்ஸ் த ரூல்ஸ். ப்ளீஸ் டேக் கேர். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இங்கிலீஷில் என்னன்னா, we can't carpet the whole world. You wear the shoes and protect your feet అని ஒரு பழமொழி இருக்குது ஆங்கிலத்தில். ஏன்னா நீங்கள் உலகம் பூரா நீங்கள் கார்பெட் போட முடியாது. நீங்கள் சுத்தமாக செருப்பு போட்டு நடங்க, உங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. தட் இஸ் தி மாரல் ஆஃப் வாட் வி ஹவ் டு லேர்ன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து
இந்த இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை இதுக்கு மேலே எது எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு சேஃப்கார்ட் யுவர் செல்ஃப். இது ஒரு பக்கம் வந்தால் என்ன செய்ய முடியாது, ரெண்டாவது பக்கம். தட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் தி ஹோல் ஸ்டோரி. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். யூ see this, the present scenario, நியூ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் கம்மிங். அந்த வைரஸ் வந்து ஒரு பெக்யூலர், அதுக்கு ஒரு குணம் என்னன்னா அந்த தன்மை மாறி மாறி வரும். அதே மெடிசன் திருப்பி அது கேட்கும்னு கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு வைரஸ் அது. தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ தட் இஸ் கால்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ். தென் exhausting all our resources. I told you already, no vaccine, no manpower, no drugs, no oxygen, no place in the hospitals, no place in the graveyards. We have to consider something alternate like this. Otherwise, I think we will be in great trouble in the maybe next 3 months or 6 months. We don't know what is going to happen. And already, so many industries have shut down and they collapsed because of this virus. So unless we do something like this, I don't think we can fight with the virus with the existing medicines. This is what I strongly feel. So once again, thank you for the opportunity. And I think as a practitioner of modern medicine, I made my point very clear. Any medicine that works is the best medicine. It doesn't matter what system that belongs to. It does not matter at all. Thank you very much. உலக நாடுகள் பலவற்றிலும் இந்த மருத்துவ கட்டுப்பாடு என்பது அந்தந்த நாட்டு சார்ந்த சுகாதாரத்துறையினால் கையாளப்படுகின்றது. இந்த மருந்தை சர்வதேச ரீதியில் பயன்படுத்துவதற்கு ஏதாவது சர்வதேச அங்கீகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களா, அல்லது அந்தந்த நாடுகளுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றதா? உங்கள் கேள்விக்கு நன்றி. இந்த கிளெவிரா மெடிசன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தான் நாங்கள் ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறோம். இது இப்போதைக்கு இந்தியாவில் தான் அவைலபிளாக இருக்குது 2017 ஆனால் சர்வதேச தரத்திற்கு இது ஃபார்முலேட் பண்ணப்பட்டிருக்கிறது. தற்போது நிலவரத்தின்படி மலேசியாவிலையும் ஸ்ரீலங்காலையும் இது வந்து ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு நாட்டிலும் அந்த ரெகுலேஷன்ஸ் வந்து நேஷ்னல் ப்ரொசீஜர்ஸ். வி ஹவ் டு ஃபாலோ த நேஷ்னல் ப்ரொசீஜர். ஸோ வி ஹாவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் த ப்ரொசீஜர். நாங்கள் மலேசியாலையும் ஸ்ரீலங்காலையும் ஆல்ரெடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அப்ரூவலுக்கு. இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டில் இது அப்ரூவ் ஆனதுனால இந்த அப்ரூவலை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் 30 கண்ட்ரியில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கண்ட்ரீஸில் இம்மிடியேட்டாக நாங்கள் அதை வந்து அப்ரூவலுக்காக நாங்கள் அவங்கள அணுகுவோம். அதை தொடர்ந்து இதை வந்து நாங்கள் விரிவுபடுத்துறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கைகளை எடுப்போம். தடுப்பூசிகளை பெற்றவர்கள் இந்த மருந்தை பாவிப்பதனால் ஏற்படுகின்ற பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றதா, அது பற்றி சொல்லுங்க. எங்களுடைய இந்த ஸ்டடியில் வந்து தடுப்பூசி பெற்றவர்களை நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலை. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் கொஸ்டினால இது வந்து கிளியராக சயின்டிஃபிக்காக எங்களால் இது பண்ண முடியாது. ஆனால் மற்ற ப்ரிஸ்கிரைப் ட்ரக்ஸ், இதை வந்து கிளெவிராவோட மற்ற கார்டியாக்கோ டயபெட்டிக் ட்ரக்ஸோ இல்லைனா வந்து அதர் ட்ரக்ஸ், மாடர்ன் மெடிசின் ட்ரக்ஸை வந்து இதோட சேர்த்து சாப்பிட்றதுனால ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதுதான் சேஃப், ரொம்ப சேஃப்னு நாங்கள் எங்களோட ஸ்டடீஸில் எல்லாமே வந்து இது வந்து ரொம்ப பாதுகாப்பானது. இந்த நேரத்தில் எங்களுடைய ஊடகம் சார்பாக நாங்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளித்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். டிவிஐ சிஎம்ஆர் சார்பாக உங்களுடைய இந்த முயற்சிக்கு நமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ மிஸ்டர் ராம் பிரசன்னா. அடுத்ததாக கனடாவை சேர்ந்த தமிழ் 1 டிவி சார்ந்த பிரசாந்த் அவர்கள் இருக்காங்க. அவருடைய கேள்விகள் முன்வைக்க போறாரு. பிரசாந்த் அவர்கள் ஃப்ரம் கனடா, தமிழ் 1 டிவி. வணக்கம். முதற்கண் இந்த தயாரிப்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் உண்மையில் பலரும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் இந்திய அரசாங்கத்தினுடைய அனுசரணையோடு அவர்களினுடைய அப்ரூவலோடு வருவது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. கனடாவை பொறுத்தவரையில் இந்த நேச்சுரல் ரெமிடிஸை வந்து யூஸ் பண்றதுக்கு 2 விதமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நாங்கள் இதை வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரியான ஒரு விடயத்தை எடுப்போம் என்று சொன்னால் இங்கு இருக்கின்ற முழுமையான அப்ரூவல் பெற வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்டாக கிடைக்குமாக இருந்தால், அல்லது இது ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மெடிசினாக இருக்குமாக இருந்தால் மட்டும்தான் அதனுடைய அந்த அப்ரூவலை வந்து பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. பொதுவாக இப்பொழுது இந்த அதாவது மூலிகை சம்பந்தமாக, ஆயுர்வேதம் சம்பந்தமாக நம்பிக்கை கொண்டவர்கள், அது சம்பந்தமான பல விடயங்களை உபயோகித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இந்த
கிளவேரா மாத்திரையை பயன்படுத்துவதற்கு ஏதாவது இருக்கின்றதா என்பதை முதற்கண் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கேள்விக்கு நன்றி. எங்களுடைய அணுகுமுறையும் இதை சார்ந்தது தான். இப்போ இந்த மாதிரி ஆயுஷ் மருந்துகளுக்கு நாடுகள், அதாவது அமெரிக்கா, யூரோப் மற்றும் கனடா போன்ற நாடுகளிலே டயட்ரி சப்ளிமெண்ட் ஆர் ஹெல்த் சப்ளிமெண்ட்னு எடுத்துகிட்டு வந்தோம்னாக்க இந்த ரெகுலேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ். நிச்சயமாகவே நாங்கள் இதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். கனடாவிற்கும் எங்களுடைய மருந்தை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் பிரசாந்த். தேங்க்யூ வெரி மச். நன்றி. உங்களுடைய இந்த பதிலுக்கு நன்றி. பலரும் இது போன்ற ஒரு ப்ராடக்ட் வருமானு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் இந்திய அரசாங்கத்தினுடைய அப்ரூவலை பெற்று கிளவேரா வந்திருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. உங்களுடைய இந்த முயற்சி இன்னும் பல படிகளை தாண்ட வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை கனடா தமிழ்வன் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக கனடாவை சேர்ந்த உதயன் நியூஸ் பேப்பர் மீடியாவை சேர்ந்த லோகேந்திரலிங்கம் அவர்கள் லைனில் இருக்காரு. உங்கள் கேள்விகள் கேட்கலாம். லோகேந்திரலிங்கம். வணக்கம் அனைவருக்கும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சிறிய கேள்வி. இட்ஸ் a very simple question. அதுக்கு முதல் உங்களை எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் நான். நேற்றைய முன்தினம் வந்து கனடாண்ட பட்ஜெட் நடந்தது. நேற்று டிபேட் நடந்தது. அப்போ நாங்கள் பத்திரிகையாளர் வகையில் மெயின் ஸ்ட்ரீம் ஆங்கில தொலைக்காட்சிகளை நாங்கள் பார்ப்பது வழக்கம். அதில் என்னென்னா ஒரு சந்தோஷமான ஒரு இந்தியர்கள் என்ற வகையில் நாங்கள் எல்லோருமே சந்தோஷப்படணும். இல்லை இதில் சென்னையிலிருந்து இந்த மீட்டிங்கை நீங்கள் நடத்துறீங்க. அதில் டிபேட்டில் ஒரு மெயின் அப்போசிஷன் எம்பி வந்து ஓப்பனாகவே பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறா. இந்தியாவிட்ட இருந்து வேக்சின் வாங்கின ஒரு இந்தியா வந்து பார்மசூட்டிக்கலில் ஒரு லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த இந்தியாவோட கொலாபரேஷனோட வேக்சின் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு கேள்வியை கேட்டார். அது எனக்கு சந்தோஷமா இருந்தது. என்னன்னா இந்தியா ஏற்கனவே வேக்சின் கொடுத்துருக்கு, உங்களுக்கு தெரியும். அது இங்கெல்லாம் உங்கள் பிரைம் மினிஸ்டருடைய படங்கள் போட்ட நிறைய டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் அந்த ஹைவேல எல்லாம் காட்டினாங்க. அது நம்ம பத்திரிகைகளுக்கெல்லாம் நாங்கள் போட்டிருந்தோம். அதெல்லாம் பெரிய எல்லாருக்குமே ஒரு தென்னாசியர்கள் என்ற மகிழ்ச்சி. அப்போ இது என்னன்னா பாருங்க, இந்த இந்தியாவை தவிர்த்து இந்த கனடா என்ற ஒரு பெரிய நாடு இந்த பட்ஜெட் வந்து $354 பில்லியன் டெபிசிட் இந்த பட்ஜெட். அது எல்லா நாட்டுக்குமே இப்போ பட்ஜெட் அப்படிதான் இருக்கும். ஆனா அதை கிரிட்டிசைஸ் பண்ணாம ஒரு எதிர்கட்சி எம்பி இந்தியாவுடைய இம்பார்ட்டன்ஸ் அந்த மெடிக்கல் ஃபீல்டில், அப்ப அந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு இன்றைக்கு இந்த செமினார் வந்து என்னை பொறுத்தளவில் இது ஒரு மார்க்கெட்டிங் செமினாராக எனக்கு தெரியல. நாங்கள் எல்லாருமே நினைச்சு மார்க்கெட்டிங் செமினாரோ, இது வந்து ஒரு எஜுகேஷனல் செமினாராக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் மோர் தேன் 1.5 மணிக்கால இதில் இருந்துருக்கிற ஒரு போரிங் இல்லை. குறிப்பாக இதில் இந்த விட்னஸ் பண்ணாங்க தானே 3 சித்த டாக்டர்ஸ், சித்த ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ், மற்ற ஒரு இங்கிலீஷ் MBBS டாக்டர் மிஸ்டர் ரெட்டி நினைக்கிறேன். எல்லாருடைய ஸ்பீச்சஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெரி ஓப்பன் அண்ட் ஆனஸ்ட். அதுதான் ஒரு எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷனாக தான் எல்லாருக்குமே இருந்து. அதுவும் குறிப்பாக எங்களை மாதிரி மீடியா ஆட்களுக்கு இதில் நிறைய பயன்பட்டு இருக்கும். இது மார்க்கெட்டிங்காக நான் பார்க்கல. அந்த இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். டோட்டலி இந்த செமினார் ஒரு பெரிய ஒரு பலனுள்ளதாக பண்ணவங்க எல்லாம் வெரி சின்சியர். அதான் இந்த சின்சியராக வந்து நேர்மையாக வந்து தங்களுடைய கருத்தை சொன்னாங்க. இப்படியான விஷயங்களை நாங்கள் மற்ற இடங்களில் பார்க்கவே இல்லை.
கடமைக்கு வந்தோம், ஏதாவது பேசிட்டு போக ஒன்றும் இல்லாமல் நிறைய டைம் செலவழித்து ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த எஜுகேஷனல். அப்போ இன்னொரு அந்த கேள்விக்கு நான் வரேன், என்னுடைய சின்ன கேள்விக்கு. இந்த இந்த இன்றைக்கு இந்த இந்த இவெண்ட்டை பற்றி நம்ம வெப்சைட்டில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் நாங்கள் செய்தி போட்டிருந்தோம், செல்லகுமார் அவர்களுடைய ரிக்வெஸ்டில். அது பார்த்துட்டு எனக்கு இந்தியாவுடைய ஒரு என்னுடைய ரிப்போர்ட்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். இப்படி இந்த மருந்து வந்து ஏற்கனவே டெங்குக்கு இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு அவங்க அந்த அந்த அவங்க எனக்கு கால் பண்ண உள்ள விஷயம் என்னென்னா, இது ஏற்கனவே டெங்குக்கு பாவிக்கிற ஒரு மருந்து. இது எப்படி COVID-19க்கு இது ஒரு மெடிசனாக சொல்லலாம். அப்போ நான் சொன்னேன், வெயிட், நான் இந்த இவெண்ட்டுக்கு போதான் போகிறேன், நாங்கள் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுறேன். ஆனால் நான் இன்னைக்கு வந்து பார்த்தா நீங்கள் கிளியராக சொல்லியிருப்பீங்க ஏற்கனவே. இது அதான் நான் சொன்னேன், வெரி ஓப்பன் அண்ட் ஆனஸ்ட் ஸ்டேட்மெண்ட். உங்கள் எல்லாமே நீங்கள் நேர்த்தியாக பண்ணியிருக்கீங்க. அதான் எப்படின்னா, இந்த டெங்குக்கு இந்த மருந்தை அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த டெங்குக்கு பாவிச்ச அந்த டேப்லெட்டும் இந்த கோவிடுக்காக இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இந்த டேப்லெட்டும் த சேம் ஃபார்முலாவா அல்லது இட் ஹாஸ் எனி டிஃப்ரென்ஸ்? அதான் ரெண்டு இந்த ஃபார்முலாவுக்கு இடையில ஏதாவது வித்தியாசம் இருக்கா? மேனுஃபேக்சரிங் அல்லது இந்த சயின்டிஃபிக் மெத்தட்ல எது வித்தியாசம் இருக்கா? அதான் என்னுடைய கேள்வி. முதலாவது உங்களுடைய உயர்ந்த மதிப்பீடு, இந்தியாவை பற்றிய உயர்ந்த மதிப்பீடுக்கு நன்றி. அதே போலவே உங்களுடைய இந்த இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி உங்களுடைய உயர்ந்த மதிப்பீட்டுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிளெவிரா வந்து நாங்கள் 2017 லான்ச் பண்ணது வந்து ஆஃப்டர் மெத் ஆஃப் டெங்கு அவுட் பிரேக். ஆனால் இந்த ட்ரக் வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணியிருக்கோன்னா, ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டி வைரலாக தான் இந்த ட்ரக்கை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறோம். இதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிஸ், அனால்ஜெசிக், ஆன்டிபைரட்டிக், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அதுக்கப்புறம் இந்த த்ராம்போசைட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த ட்ரக் வந்து ஆசச் ஆஃப் ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறதே வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிவைரலாக தான். ஸோ டெங்குக்கு நாங்கள் என்னென்னா இதே டேப்லெட் தான், இதே ஃபார்முலேஷன் தான், இதே ஒரே ஃபார்முலா தான், ஒரே ஃபார்முலேஷன் தான், ஒரே மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் தான். ஆனால் டெங்குன்னு வரப்போ இது வந்து 7 நாள், இந்த மருந்தை வந்து 7 நாள் நாங்கள் பரிந்துரைக்கிறோம். இந்த கொரோனா மைல்டு டு மாட்ரேட்டுக்கு வந்து இதே மருந்தை ஒரு மாத்திரை ஒரு நாளைக்கு 2 வேளை அப்படி வைத்து 14 நாட்களுக்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். இப்போ இந்த கோவிட்டுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படுகிற நிறைய ட்ரக்ஸ், இப்போ ராம்டெசிவிரா இருக்கலாம், ஃபேவிபிராவிரா இருக்கலாம், இதெல்லாமே வந்து ரீபர்பஸிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆல்ரெடி வேறு இண்டிகேஷனுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்த மருந்துகள், இப்போ ராம்டெசிவிர் வந்து ஹெப்படைட்டிஸுக்கு கொடுத்துட்டு இருந்த மருந்து, அதை வந்து இப்போ கோவிட் வந்தவுடனே அதை வந்து ரீபர்பஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை கொடுத்து பார்த்து இது எப்படி எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லி பர்பஸ் பண்ணி தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபேவிபிராவிர் வந்து இட் இஸ் அ ஃப்ளூ ட்ரக், இது ஒரு ஃப்ளூக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மருந்து. ஆனால் அதை வந்து ரீபர்பஸ் பண்ணி இப்போ வந்து கோவிட் கொடுத்து அதோட எஃபிகசி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆனால் இந்த கிளெவிராவை பொறுத்த அளவில் இது வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிவைரல் ட்ரக் தான். நாளைக்கு நாங்கள் வந்து ஃப்ளூக்கும் ஸ்டடி பண்ணுவோம், அதர் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கும் கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஸ்டடீஸை. ஸோ அதோட அவுட்கம் பாசிட்டிவாக வரப்போ அது நாங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நாங்கள் தெரியப்படுத்தி கொண்டிருப்போம். ஆனால் கிளெவிராவை பொறுத்த அளவில் இது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிவைரல். நான் திருப்பி கூப்பிட்றேன், ஒரு லைனில் இருக்கிறேன். உங்கள் கேள்விக்கு நான் விடையளித்திருக்கிறேன் நம்புகிறேங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆமாம் ஆமாம், நன்றி. கனடாவிலிருந்து நம்ம கூட பேசின லோகேந்திரலிங்கம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். நிறைய இன்டர்நேஷனல் பத்திரிகை நிருபர்கள் லைனில் இருக்காங்க. இருந்தாலும் நேரமின்மை காரணமாக ஃபைனலாக மலேசியாவிலேருந்து வணக்கம் மலேசியா நியூஸ் சேனல்லேருந்து லக்ஷ்மி அவர்கள் இருக்காங்க. இவர்களுக்கு பிறகு நம்ம சென்னையை சேர்ந்த நம்ம தமிழகத்தை சேர்ந்த பத்திரிகை நண்பர்கள் நிறைய கேள்விகள் கேட்கலாம். இறுதியாக ஒரு சர்வதேச ஒரு அழைப்பு, மலேசியாவிலிருந்து லக்ஷ்மி, வணக்கம் மலேசியா நியூஸ் சேனல்லேருந்து உங்கள் கேள்விகள் கேட்கலாம் லக்ஷ்மி. ஓகே, தொலைத்தொடர்பு கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க லைனில் வந்து எடுத்துலாம். தற்பொழுது நீங்கள் உங்கள் கேள்விகளை முன்வைக்கலாம். நேரடியாக வந்து இந்த விழாவை சிறப்பிச்சிருக்கீங்க. நம்ம பத்திரிகை நண்பர்கள் உங்கள் கேள்விகளை முன்வைக்கலாம். 100% க்யூர் சொல்கிறீங்க, எதுக்கு இப்போ சப்போர்ட்டிங் மெஷர்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க? அதே நீங்கள் வந்து க்யூர் பண்ணலாம் இல்லைங்களா? இல்லை, ஆக்சுவலி இது எப்படின்னா, ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் மைல்ட் டு மாட்ரேட் ஆஸ் அ சப்போர்ட்டிவ் மெஷர். இந்த சப்போர்ட்டிவ் மெஷர்னு எதுக்காக மென்ஷன் பண்ணுறோன்னா, இன்னைக்கு இந்த ஒரு ஜூம் மீட்டிங்கில் இருக்கிற நீங்கள் அந்த நேட்டை கால் பண்ணலாம்.
இப்போதைக்கு நீங்கள் வந்து ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் படி ஆர் WHO கைட்லைன்ஸ் படி எந்த ட்ரக்குமே ஸ்பெசிஃபிக்காக கொரோனாக்குன்னு மருத்துவம் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் வரலைங்க. இந்த ஸ்பெசிஃபிக்காக மருத்துவம் பண்ணுறதுக்கு மருந்துகள் இல்லாதனால இப்போ ப்ரோட்டோக்காலில் இருக்கிற எல்லா மருந்துகளுமே சப்போர்ட்டிவ் மெஷராக தான் கொடுக்கப்படுது. அதனால கவர்மெண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் ஃபார் மைல்ட் டு மாட்ரேட் ஆஸ் அ சப்போர்ட்டிவ் மெஷர், ஆஸ் அ ஆட் ஆன் ட்ரக்னு தான் கொடுக்க முடியும். அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இது கொடுக்க முடியாது. அப்படி ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் பிடிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ராம்டெசிவிராக இருக்கட்டும், விட்டமின் D3 இருக்கட்டும், விட்டமின் C இருக்கட்டும், ஜிங்காக இருக்கட்டும், இப்போ டாக்லிசுமாபாக இருக்கட்டும், எல்லா ட்ரக்குமே என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்க சப்போர்ட்டிவ் மெஷராக தாங்க கொடுக்குறாங்க. அதனால் அந்த சப்போர்ட்டிவ் மெஷராக தான் கவர்மெண்டால் இப்போதைக்கு அங்கீகரிக்க முடியும். தேங்க்யூ. அடுத்ததாக அடுத்த பத்திரிகை நம்பருக்கு கேள்விகள் கேட்கலாம். சார், இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணும்போது சப்போர்ட்டிங் மெஷர்ஸ் ஃபார் மைல்ட் டு மாட்ரேட் கண்டிஷன் ஃபார் COVID-19 அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்ன விஷயந்தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கம்பல்சரி இன்னும் கொஞ்ச நாளில் வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அது கோவேக்சினாக இருக்கட்டும், கோவிஷீல்டாக இருக்கட்டும். இந்த நேரத்தில் வேக்சின் எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நாங்கள் சொல்லணும்னு வேறு சொல்லியிருக்கீங்க. ஸோ கவர்மெண்ட் ஆயுஷ் வந்து உங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்கு. அதே கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணி நேற்று 6 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட்டிங் ட்ரக்காக இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் பேஷண்ட்கிட்ட கொண்டு போவீங்க? வேக்சினை வந்து ப்ரியாரிட்டியாக சொல்லிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். ஸோ ஏன்னா அது கோவேக்சின் வந்து 80%, 70% கொடுக்குறாங்க, கோவிஷீல்டு 90% இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் இம்யூனோ சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, எந்த மெடிசனுமே இது வரைக்கும் கிடைக்கல டேரெக்டாக. ஆமாம். இப்போ ஒரு விஷயம் போட்டு டேரெக்டாக தலைவலிக்குதா, ஒரு சாரடன் போட்டால் அடுத்தது க்யூர் ஆகுதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கபசூர தண்ணியாக இருக்கட்டும், நிலவேம்பு கஷாயமாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்குற கிளவேராவாக இருக்கட்டும், அசட்டிஸ் இந்த சேம் லைனில் தான் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது வேக்சின் எடுக்க வேண்டிய கட்டத்தில் நீங்கள் இதை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வர்றீங்க. எப்படி வேக்சின் இல்லாமல் இதை நீங்கள் கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு கேள்வி வந்து இப்போ வேக்சின் இருக்கிறதுனால இப்போ கவர்மெண்ட்டே வந்து இதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இப்போ இது வந்து சடனாக வரலை. இது வந்து 2020 நாங்கள் வந்து ஜூனில் ட்ரையல் முடிச்சிட்டோம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது எய்ம்ஸில் இருக்கிற ஃபார்மோகாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், அப்புறம் ட்ரக் ரெகுலேட்டர்ஸ் ஃப்ரம் DCGI, இந்த மாதிரி ட்ரக் ரெகுலேட்டர்ஸ் எல்லாருமே இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து மைல்டு டு மாட்ரேட்டுக்கு வந்து சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப ஸ்பெசிஃபிக். இப்போ வேக்சின் போட்டாங்கனாக்க இப்போ 100% ப்ரொடெக்ஷன் இருக்குது வேக்சினால் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வேக்சின் போட்டாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மாஸ்க் போட்டுக்கணும், சானிடைஸ் பண்ணிக்கணும், சோசியல் டிஸ்டன்சிங் பண்ணிக்கணும். சரிங்களா? வேக்சின் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து 70 to 80%. வேக்சின் கூட இன்க்ரீஸ் ஆஃப் இம்யூனோ சிஸ்டம் தான் சொல்லியிருக்காங்க. வேக்சின் வந்து டைரக்ட் கில் இன் வைரஸ்னு சொல்லலை. கரெக்டுங்க. இப்போ பேபி குழந்தைங்களுக்கு எடுக்கக்கூடிய வேக்சின் பார்த்தீங்கன்னா அந்த வேக்சினை எடுத்துட்டாங்கன்னா நிறைய இதுக்கு வேக்சின் இருக்குது. அதில் நிறைய வந்து ரிஸ்க்கும் இருக்குது 1000 இப்போ இங்கே கூட அந்த ரிஸ்க் இல்லைன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லாருமே வேக்சின் எடுக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த வேக்சின் எடுக்கிறதுக்கான ரீசனே வந்து டைரெக்டாக கில்லிங் கிடையாது. இப்போ பெரிய பெரிய எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய நிறைய விஐபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் மன்மோகன் சிங் 2 தடவை வேக்சின் எடுத்துட்டாரு. அவருக்கு இன்னைக்கு பாசிட்டிவ் அது. அதான் சொல்ல வரேன். அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அந்த வேக்சின் எடுத்தவங்க எடுத்துக்கலான்றதுக்கு நீங்கள் கிளவேராவுக்கு சாதகமான பதிலாக சொல்கிற மாதிரி. சாதகமாக தான் சொல்கிறேன். நான் வந்து இது வந்து ரொம்ப சேஃபு. அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை வேக்சின் எடுத்தவங்களுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலன்னு சொல்கிறீங்க. அவங்க கேட்ட கேள்வி வந்து வேக்சின் எடுத்தவங்களே நீங்கள் இந்த ஸ்டடியில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஓகே. நாங்கள் ஸ்டடி பண்ணும்போது வேக்சின் லான்ச் பண்ணவே இல்லை. நாங்கள் இந்த ஸ்டடி வந்து 2020 மே ஜூனில் இந்த ஸ்டடியை வந்து நாங்கள் வந்து பண்ணோம். அப்போ வந்து எங்கள் ப்ரோட்டோக்கால், ஒரு ஸ்டடின்றது வந்து இன்டர்னல் எத்திக்கல் கமிட்டி, ICMR, இப்படி நிறைய அப்ரூவல்ஸ் வாங்கி தான் ஒரு ஸ்டடியை நாங்கள் ப்ரோட்டோக்கால் டிசைன் பண்ண முடியும். இந்த ப்ரோட்டோக்காலை வந்து டீவியேட் பண்ண முடியாது எக்காரணத்தை கொண்டும். நாங்கள் என்ன ப்ரோட்டோக்காலில் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் கிளினிக்கல் ட்ரையல் பண்ண முடியும். ஸோ உங்கள் கேள்வி வந்து 2 டிஃப்ரெண்ட் கேள்வி. இப்போ நாங்கள் ஸ்டடி பண்ணும்போது வேக்சின் வரலை, வேக்சின் போட்டவங்கள நாங்கள் எங்கள் ஸ்டடியில் இன்க்ளூட் பண்ண முடியலை. சயின்டிஃபிக்காக கேட்டால் நாங்கள் வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இதை எடுத்து கொண்டு வரீங்க இல்லையா, மக்களுக்கு கொண்டு வரும்பொழுது எல்லாரும் கவர்மெண்ட் வந்து வேக்சினை ப்ரியாரிட்டி பண்ணிட்டாங்க. இல்லைங்க, மேக்ஸிமம் 100% கவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லை 100 மை டியர் ஃப்ரெண்ட் 100% கவர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆஸ் ஆன் டேட் வந்து நாட் ஈவன் 20% ஆஃப் பாப்புலேஷன் இஸ் வேக்சினேட்டட். 20% கூட இந்தியாவில் வந்து 120 கோடியில் வந்து இன்னும் 20% கூட நம்மளால் வேக்சினேட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் ஒரே வெப்பனை வச்சு இந்த கோவிடை வந்து ஃபைட் பண்ண முடியாது. ஒரு பெரிய
தொற்று இல்ல பேண்டமிக்ன்றது நீங்க சப்போர்ட்டிங்கா எடுத்துக்கலாம் சார். நான் என்ன கேக்குறேன்னா, சப்போஸ் உங்க டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு வேக்சின் போட வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா போட முடியுமா? முடியாது. போட்டுக்கலாம், கண்டிப்பா போட்டுக்கலாம், அதுதான் இப்ப மெயினான கண்டிப்பா கேட்டுக்கலாம், கண்டிப்பா போட்டுக்கலாம். இந்த மெடிசன் எடுத்து நீங்க வேக்சின் போனா கண்டிப்பா எடுத்துக்கலாம். எந்த அதான் சொன்னது, கோ அட்மினிஸ்டர் பண்ற ட்ரக்னால எந்த இன்ட்ராக்ஷனும் இல்ல, there is no adverse ரியாக்ஷன். வேக்சின் போட்ட ஒரு பேஷண்ட்ஸ் வந்து கிளவிரா யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்கள் கேள்விகளுக்கு நன்றி. அடுத்த பத்திரிகையாளர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கலாம். அடுத்து யார் கேள்விகள் கேட்க போறீங்க? சார், கடந்த ஆண்டு கொரோனா முதல்ல இந்தியாவுக்குள்ளே வரும்போது ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கும்போது சித்தாவோட கம்பைன் பண்ணியான அலோபதி மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 டேஸ்லேயே க்யூர் பண்ணி அவங்க வெளில அனுப்புனாங்க. ஈவன் இப்போயுமே கூட நீங்கள் சொல்கிற மைல்டு டு மாடரேட் ஆன அந்த அஃபெக்டாக இருக்கவங்க கோவிட் கேர் சென்டர்ஸ் அனுப்புகிறாங்க, நாட் டு ஹாஸ்பிட்டல்ஸ், கோவிட் கேர் சென்டர்ஸ் அனுப்புகிறாங்க. இப்போ கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் மெடிசன்ஸ் கொடுத்தாலே அவங்க நார்மலாகவே 5 டேஸ்க்குள்ளாவே க்யூர் ஆகிடுறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த கிளவரை யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது? இதுவும் ஒரு பேராசிட்டமல் சாப்பிட்டா எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறாங்களோ சேம் அதே கால அளவில் தான் இதுலேயும் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? இல்லை அதாங்க, இப்போ வந்து பேராசிட்டமால் வந்து ஒரு ஆன்டி பைரட்டிக், அது வந்து ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்போ நாங்கள் இதில் எங்களோட ப்ரெசன்டேஷனில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்னென்ன பேராமீட்டர்ஸில் வந்து கிளவிரா வந்து ஒர்க் பண்ணுது. இது வந்து அதாவது நம்ம கிளினிக்கல் பேராமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து வைரல் லோடை வந்து இது கம்மி பண்ணிடுங்க. இப்போ ஆர்டிபிசிஆர் சிடி வேல்யூன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆர்டிபிசிஆர் சிடி வேல்யூ நாங்கள் பண்ணது என்னென்னா குவான்டிடேட்டிவ் மெஷர், இட் இஸ் நாட் அ குவாலிட்டேட்டிவ் மெஷர், இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் மெஷர். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு டேயில் வந்து எவ்வளோ வைரஸ் லோடு இருக்குது. இப்போ நார்மலாக உங்களுக்கு தெரியும், இது வந்து கிளினிக்கல் சைக்ளிக் த்ரெஸ்கோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதில் வந்து 36க்கு மேலே போயிடுச்சுனாக்க நெகட்டிவ்னு சொல்லிடுவாங்க. இப்போ 36ஓட கீழே, அதாவது த லோவர் த நம்பர் த மோர் வைரஸ் லோட், அதுதான் அதோட கணக்கு. இப்போ வந்து 0 to towards 36 வந்து viral load is getting reduced, but from 36 to towards 0 வர்றப்போ வந்து வைரஸ் லோடு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ எங்களோட ஸ்டடியில் வந்து ஒரு ப்ரைமரி இண்டிகேட்டர் என்ன வச்சுருக்கோம்னாக்க அந்த பேஷண்ட்டோட வைரல் லோட் அதை நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற பேராசிட்டமால் வந்து இஸ் ஆன்டிபைரட்டிக், இட் கேன் ஒன்லி cure the indication or manifestation as a fever factor alone. பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த கிளினிக்கல் இந்த கிளவிரா எடுத்துக்கிறதுனால நாட் ஒன்லி இது வந்து கிளவிராவுமே இந்த நீங்கள் சொல்கிற பேராசிட்டமாலோட வேலையை பண்ணுது, ஆன்டிபைரட்டிக்காகவும் இருக்குது, அனால்ஜெசிக் பாடி பெயினையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த வைரல் லோடை கம்மி பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த WBC கவுண்ட்ஸு, பிளேட்லெட் கவுண்ட்ஸு இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் பண்ணுறனால என்ன ஆகுதுனாக்க ஓவரால் வெல்பீயிங் ஆஃப் த பேஷண்ட். இப்போ கோவிட் வந்தவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் அதுலேருந்து அவங்க கம்பேக் பண்ணுறதுக்கு வந்து என்ன இருக்குன்னா அவங்க ஹோல் சிஸ்டம் என்ன இருக்குன்னா ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகிருக்கும், அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நாள் பிடிக்கிறதா இருக்கும். ஆனால் கிளவிரா எடுத்துக்கிறப்ப த ஓவரால் வெல்பீயிங் ஆஃப் த பேஷண்ட் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்ட். அதை நாங்கள் சொல்ல வரோம். இட்ஸ் அ ஹோலிஸ்டிக், ஆன்டிவைரல், ஆன்டிபைரட்டிக், அனால்ஜெசிக், அண்ட் தென் ஒன் மோர் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் இந்த த்ராம்போசைட் லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, அதனால் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் வந்து கிளவிரா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க. இல்லை நீங்கள் சொல்லும்போது இது ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க இது டெங்குக்காக நாங்கள் கொண்டு வந்தோம், இப்போ தான் வந்து இதுக்கும் நாங்கள் சப்போர்ட்டிவாக கொண்டு வந்திருக்கோம், அப்ரூவல் பண்ணியிருக்கா சொல்கிறீங்க. இல்லை நான் கேள்வி இதில் வந்து நார்மலாக இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்காதவங்களுக்கே 5 டேஸ்க்குள்ளே அவங்க க்யூர் ஆகிறாங்க. நான் பேராசிட்டமால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். ஸோ இது மேலும் ஒரு வெல்பீயிங்காக இருக்குன்னா இது யாருக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப அஃபெக்டாக இருக்கவங்க, லங்ஸ் அஃபெக்டாக இருக்கவங்க, அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. நீங்கள் சொல்கிற இந்த பிளேட்லெட் கவுண்ட்ஸ் எல்லாமே டெங்குவில் பாதிக்கப்படுறவங்களுக்காக வருது. ஸோ இப்போது நார்மலாக இந்த கோவிடில் அட்டாக் ஆகிறவங்களுக்கு, லங்ஸ் பாதிக்கப்படுறவங்களுக்கு, மூச்சுத்திணறல் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மருந்து சப்போர்ட் பண்ணுவான். இல்லை வெறும் மைல்டு டு மாடரேட் நார்மலாகவே க்யூர் ஆகிறவங்க இதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்குங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா? இல்லைங்க, ஆக்சுவலி வந்து இந்த ரீபர்பஸிங் வந்து நீங்கள் சொல்கிற லங் இன்வால்மெண்ட் இருக்கிற பேஷண்ட், மாட்ரேட் கேசஸ் எல்லாமே லங் இன்வால்மெண்ட் இருக்கிற பேஷண்ட்ஸ் தான். மாட்ரேட் கேசஸ் எல்லாமே லங் இன்வால்மெண்ட் இருக்கிற பேஷண்ட்ஸ் தான். ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எங்கே 94க்கு பிலோ இருக்குதோ those patients are considered as moderate only. Severe வந்து less than 90 ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் போகிறப்ப அவங்கள வந்து மாட்ரேட் சிவியர்னு சொல்கிறோம். இல்லை அது நீங்கள் அது வந்து நம்ம வந்து ப்ரோட்டோகால் படி, கவர்மெண்ட் ப்ரோட்டோகால் படி நீங்கள் பர்சனலாக ப்ரெஸ் வந்து கேட்குற அசம்ஷன் வந்து வேறு. நான் சொல்கிறது என்னன்னாக்க இந்த டிசீஸ் ப்ரொக்ரெஷன் ஒன்று இருக்குது. டிசீஸ் ப்ரொக்ரெஷன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. மெனி மைல்ட் பேஷண்ட்ஸ், மைல்டாக இருக்கிறவங்க தேர் எண்ட் அப் இன்டு மாட்ரேட், சடன்லி தி எண்ட் அப் இன்டு சிவியாரிட்டி அண்ட் தென் லீட் டு மார்ட்டாலிட்டி. We want to contain the mortality. We want to contain the disease progression.
That is what the intervention, that is what the primary objective of Clavira. We don't want the disease progression to take place. We don't want the mild and moderate patients progress to severity and then end up in mortality. So, ஆமாம், ஓகே. எங்கள் இப்போ வந்து உங்கள் வேலிட் கொஸ்டின் இது வந்து கோவிட் நாங்கள் பண்ண ஸ்டடி வந்து phase 1ல. இட்ஸ் அ பேண்டமிக். There is a clear-cut guideline by WHO and ICMR. The standard protocol need to be followed. So in the test group, there is a standard treatment given along with Clavira. The control group, standard treatment was given. That is where the significance is there. See, we cannot say that we cannot give a placebo to a group and study in a pandemic like this. We love to do the trial like that. இல்லை அது வந்து மெனி ட்ரக்ஸ் இதில் இருக்கிறது வந்து ஹெப்போட்டோ ப்ரொடெக்டிவ்ங்க. இப்போ நீங்கள் வந்து பேராசிட்டமால் எடுக்கிற பேஷண்ட்ஸ்க்கே நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் எங்களோட கிளியர் லிவ்னு ஒரு ட்ரக், அதில் ஆண்ட்ரோகிராஃபிக் ஸ்பானிகுலேட்டாக இருக்குது. ஸோ இதில் இருக்கிற நிறைய இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இது ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான். நான் சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்குது. மெனி ட்ரக்ஸில் ஹெர்ப்ஸில் வந்து ஹெப்போட்டோ ப்ரொடெக்டிவ் இருக்குது. மற்ற ட்ரக்ஸ்னால லிவர் அஃபெக்ட் ஆனால் கூட இட் இஸ் ப்ரொடெக்டிங் த லிவர். when they take 15 days their AST and ALT level has come down to normal. So it's a holistic antiviral, not only antiviral, which has other benefits also with that. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கேள்விகளை முன்வைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் 2 பேர் கேள்விகளை பதிவு செய்யலாம். ஏன்னா நம்ம நேரமின்மை காரணமாக இருக்கும். இன்னும் 2 பேர் கேள்விகள் கேட்கலாம். மற்றவர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கலாம். இன்னும் 2 பேர் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். சார், நீங்கள் காம்போசிஷன் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ அளவு கூட அதையும் போட்டிருக்கீங்க. இதுதான் அந்த காம்போசிஷனில் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் இருக்கா, இல்லை அது தவிர்த்து வேறு எதனா இருக்குமா? ஏன்னா மற்ற இதே காம்போசிஷனில் மற்ற கம்பெனிஸ் கூட ஏதாவது அவங்க நேமில் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா? இல்லை, ஆக்சுவலி இந்த Clavira வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி மெடிசன் சொல்லுவாங்க. இது வந்து there are classical preparation and proprietary preparation இந்த ஆயுஷ் ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசனில். இந்த கிளாசிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ்னாக்க யார் வேணால் அதை வந்து தயாரித்து வெளியிடலாங்க. அது வேணால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து கிளாசிக்கல்னு அப்ரூவ் பண்ணப்பட்டது. எங்களோடது வந்து இஸ் அ ப்ரொப்ரைட்டரி மெடிசன். இது ப்ரொப்ரைட்டரினா இந்த காம்போசிஷன் வந்து ஓனர்ஷிப் இஸ் லைங் ஆன் வித் அபெக்ஸ் லெபரேட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த அப்ரூவல் வாங்குறதுக்கே நாங்கள் வந்து நிறைய கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ இதை வந்து யாருமே இந்த எக்ஸாக்ட் காம்போசிஷனை வந்து காப்பி பண்ண முடியாதுங்க. தேங்க்யூ. இறுதியான கேள்வி யார் கேட்க போகிறீங்க? அடுத்ததா ஃபைனல் கொஸ்டின். ஓகே, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டாக்டர் கௌதம் அண்ட் இசைராஜ் அவர்கள் மற்றும் டாக்டர் ஆர்த்தர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் நீங்கள் சொன்ன பதிலிருந்து நான் இப்படி எடுத்துக்கலாமா? அதாவது மைல்டாக இருக்கும்போது நீங்கள் இந்த சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸோட இதையும் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சீரியஸ்னஸாக ஆகாது அப்படிங்கிறது தான் இதன் மூலிமா நீங்கள் சொல்ல வரதா நான் புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், அந்த மைல்டோட மாடரேட்டையும் சேர்த்துக்கோங்க. அதான் மைல்ட் அண்ட் மாடரேட்டாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீரியஸாக ஈவன் கோமர்பிட்டிஸ் இல்லாதவங்களும் 26-28 வயசுல இறக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரியான சீரியஸ்னஸ்க்கு போகாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது இதில் எடுத்துக்கலாம். கரெக்ட். ஆமாம், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலாக வந்து ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு ஜி குழுமத்துலேயே வந்திருக்கு. அந்த கேள்வி நான் வந்து டாக்டர் பாஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் Clavira? வில் யூ பி பொசிஷனிங் திஸ் அஸ் ஓவர் த கவுண்டர் ட்ரக்? Any study made on highly infected COVID-19 patients? The first answer is like, as of now, this is not a OTC drug, this is a prescription drug. And highly infected case, I think he means severe cases of COVID-19. For severe cases, this Clavira was not tested in the clinical trial. Will Clavira cannibalize your sale of zinc tablet given for COVID-19 patients? I think that is a well-wisher question for Apex Laboratories Limited. I think it will not cannibalize because, we are bringing in more weapon to fight this pandemic. So absolutely this will not cannibalize our sale of Zincovit in the management of COVID pandemic. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.